ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு பஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு டப்பாவோட மூடி எடுத்து அதை ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்து அதை நான் கரெக்டாக ரவுண்ட் பண்ணிக்கிறேன். பொறுமையாக பண்ணிக்கலாம், ஏன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். ஸோ அதனால் பொறுமையாக நான் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு பண்ணணும்னு ஆசை. சரி சொதப்பிடுமோன்ற ஒரு பயமும் இருந்தது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கு. ஸோ இப்போ என்னால் பிரிக்க முடியல, கொஞ்சம் மெதுவாக தான் பிரிக்கணும். ஏன்னா அது டிஷ்யூ ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, கிழிஞ்சிரும். ஸோ அதனால் மெதுவாக பிரித்து நான் வச்சுறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டை வந்துட்டு சைடில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் பென் இல்லை மார்க்கர் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ஹார்ட்டோட பெயிண்ட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி எல்லா டிஷ்யூ பேப்பரையும் பரப்பி வச்சுட்டு அதில் ரெண்டு பீஸாக எடுத்து அதில் வந்துட்டு இந்த பெயிண்ட்டை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ளவர் வந்து ஈஸியாக மேக் பண்ணலாம். இப்போ இதை அப்ளை பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து இந்த சைடில் வந்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ப்ரே பண்ணும் போது பார்த்திங்கன்னா, எங்கடா அதை ஊறி கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகலை. அப்புறம் நான் எந்த பக்கம் அதிகமாக டார்க் கலர் இருக்கோ அந்த பக்கம் பிரித்து நான் வந்து ஒரு கிளாஸ் மேலே வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கலர் பண்ணி வச்சுருக்கிற டிஷ்யூ பேப்பரை வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கலாம். இது நம்ம கம்மு வச்சு கூட ஒன்று மேலே ஒன்று ஒட்டலாம். இது ஈரமாக இருக்கிறதுனால அப்படியே ஒட்டிக்கிச்சு. நான் கம்மு எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்ப்ரே பண்ணதுனால சரியாக பிரித்து எடுக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கையிலே தண்ணியை டிப் பண்ணி நான் அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே வந்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த கிளாஸ் ஃபுல்லாக நான் வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா, இந்த ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டேங்குதுங்க. ஸோ அவங்கள வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து நான் கிராஃப்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் அதை வந்து மெதுவாக எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி சொதப்பியிருக்கா இல்லை நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ரோஸ் எப்படி இருக்குது?